வணக்கங்க. இன்றைக்கி கொழுக்கட்டை எப்படி செய்கிறோன்னு பார்க்க போகிறோம். 2 கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ஒன்று தேங்காய் பூரண கொழுக்கட்டை, இன்னொன்று எள்ளு கொழுக்கட்டை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இது நல்ல வெல்லம், ஆர்கானிக் வெல்லம். அதனால் மண் கல்லெல்லாம் இல்லை. அதனால் அப்படியே டைரெக்டாக தட்டிட்டு நான் சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக தண்ணி போட்டால் போதும். தண்ணி நமக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா வெல்லம் ரொம்ப தண்ணி ஆயிரும், கொதிக்கணும். இது நமக்கு கட்டியாக வந்தால் தான் நல்லாயிருக்கும் தேங்காய் பூரண கொழுக்கட்டை. அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே மெதுவாக கிண்டி விடுங்க. நல்லா கொதித்து உங்களுக்கு பாக வந்துருச்சு. மண் இருக்க வெல்லம்னா நீங்கள் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கட்டியாகவே வரட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து கொஞ்சம் கம்பி பதத்துக்கு பதம், இல்லாட்டி உங்களுக்கு ரொம்ப திக்காயிரும். இப்போ துருவன தேங்காய், அதாவது ஒரு தேங்காய், நல்ல பெரிய தேங்காவை சேர்த்துருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா கிண்டிடணும். தேங்காய் திருவும்போது சிரட்டை வராத அளவுக்கு, அந்த கருப்பெல்லாம் வராத அளவுக்கு திருவி நல்லா வெள்ளையாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா சாப்பிடையில் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். அதை நல்லா அப்படியே திருப்பி விட்ருங்க. இப்போ கொஞ்சோண்டு வெள்ளை எள் சேர்த்துருக்கேன். கருப்பு எள்ளும் சேர்க்கலாம், அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு நம்ம வெறும் தேங்காயும் வெல்லமுமே நல்லாயிருக்கும். இது எக்ஸ்ட்ராவாக நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் எள்ளு போட்டோன்னா. அடுத்ததாக ஏலக்காய், தட்டி வச்ச ஏலக்காய். மிக்சியில் பவுட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக அந்த நார் மாதிரி வரும். நீங்கள் தட்டி சேர்த்திங்கன்னா நடுவில் இருக்க கருப்பும் சேர்க்கணும், இதுவும் சேர்த்தா தான் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஏலக்காயில். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் நீங்கள் அதே மாதிரி செய்யுங்க. அடுத்ததாக இப்போ எள்ளு பூரணம் ரெடி பண்ணுறோம். கருப்பெள்ளு ஒரு 100 கிராம். அதை நல்லா சட்டியில் போட்டு சின்ன ஃப்ளேமில் மெதுவாக அப்படியேவும் வறுக்கணும். எள்ளு உங்களுக்கு நல்லா படப்படன்னு பொரியணும். ரொம்ப கருகிடக்கூடாது, கருகிட்டால் உங்களுக்கு டேஸ்ட் மாறிடும். அதனால் நல்லா படப்படன்னு பொரிஞ்சிடணும். பாருங்கள், நல்லா பொரியுது. அதை நல்லா ஆற வச்சுருங்க பொரிஞ்சதுக்கப்புறமா. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் சர்க்கரை கூட, நாட்டு சர்க்கரை கூட எடுத்துக்கலாம். இப்போ ஆறின எள்ளையும் அதில் போட்டு மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அந்த பூரணத்தை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச அந்த தேங்காய் பூரணத்தையும் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு செய்கிறோம். இது காப்பிடி மாவு 400 கிராம் இருக்கும். லைட்டாக உப்பு, நல்லா தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3-4 டம்ளர் ஊற்றிருக்கேன். நல்லா தண்ணி கொதிக்கணும். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தண்ணியவும் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே மெதுவாக கிண்டிகிட்டே இருக்கணும். தண்ணி ரொம்ப கொதிக்கும், அதனால் நம்ம நல்லா கரண்டி வச்சு அப்படியே திருப்பி திருப்பி விடணும். தண்ணி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கொழுக்கட்டை ரொம்ப நெல்லுன்னு வரும். கட்டியாக இருந்தால் உங்களுக்கு விரிஞ்சிட்டே வரும். அதனால் நீங்கள் கொழுக்கட்டை பண்ணும்போது கரெக்டாக மாவு இருக்கட்டும். நீங்கள் உருட்டி அந்த மாதிரி கொழுக்கட்டை செய்யலையுமே உங்களுக்கு மாவு விரியுதுன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிரட்டிட்டு ஒன்று போல் நல்லா கையில் ஒட்டாமல் வரும். அதுதான் உங்களுக்கு நல்ல கரெக்டான பதம். மாவு தொட்டு பார்த்திங்கனாவே உங்களுக்கு கையில் ஒட்டாது. உருட்டி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும்.
பார்த்தீங்களா, நல்லா கையில் ஒட்டாமல் உங்களுக்கு தட்டி பார்த்தீங்கன்னா கரெக்டான பதம். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக போட்டு நம்ம எத்தனை கொழுக்கட்டை பண்ணுறோமோ அதை நல்லா உருட்டி ரெடி பண்ணி நல்லா ஒரு மூடி போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு காயாது. இப்போ கொழுக்கட்டை செய்யலாம். இது ஒரு எண்ணெய் கவரு, கொஞ்சோண்டு நெய் எடுத்து வச்சுருக்கேன். நெய் தடவிட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கொழுக்கட்டை வாசமாக இருக்கும், கையில் ஒட்டாமையும் வரும். எண்ணெயும் தடவிக்கலாம், பட் நெய் வந்து உங்களுக்கு ரொம்ப வாசமாக இருக்கும். கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு மெதுவாக அந்த உருண்டை எடுத்து அப்படியே உருட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அழகாக ஒரு கிண்ணம் மாதிரி கிடைக்கும் நமக்கு. அந்த கிண்ணம் மாதிரி அப்படியே உருட்டிகிட்டே இருங்க. அப்படியே அழகாக கிண்ணம் மாதிரி கையில் வச்சுட்டு நம்ம அந்த தேங்காய் பூரணத்தை அதில் உருட்டி உள்ளே வச்சிடலாம். இந்த தேங்காய் பூரணை பாருங்கள் எவ்வளோ கட்டியாக நல்லா வந்துருச்சு. நல்லா தேங்காய் மிட்டாய் மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இது வேறு ஒன்றும் இல்லை, தேங்காய் மிட்டாய் தான். நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு அப்படியே சாப்பிட கொடுக்கலாம், உருட்டி உருட்டி வச்சு. அவ்வளோதான், கொழுக்கட்டைக்குள்ளே வச்சு மெதுவாக அந்த மேலே எல்லா எட்ஜஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ளோஸ் பண்ணி விரியாத மாதிரி மெதுவாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு பிடிச்ச மோதகம் பண்ணிடுவோம். அடுத்ததாக அதே மாதிரி திரும்ப கையிலேயும் கொஞ்சம் நெய் தடவிட்டு உருட்டிட்டு அதில் அந்த எள்ளு பூர்ணம் பார்க்க தான் நமக்கு வந்து உதிரியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு கொழுக்கட்டை வெந்ததுக்கப்புறம் நீங்கள் உள்ளே எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாக்லேட் பேஸ்ட்ரி மாதிரி உள்ளேருந்து அப்படியே அழகாக வரும். அப்படியே கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதையுமே அப்படியே க்ளோஸ் பண்ணி நல்லா ஒன்று போல் தட்டிடலாம். அடுத்து நெய் தடவிட்டு அந்த எண்ணெய் பேப்பரில் அந்த மாவை வச்சு மெதுவாக அப்படியே அழுத்தம் கொடுக்கணும். நீங்கள் மற்ற கொழுக்கட்டையை விட நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஷீட்லேயோ இல்லை ஒரு வாழை இலையிலையோ பண்ணிங்கன்னா அந்த கொழுக்கட்டை தான் ரொம்ப உங்களுக்கு ஷேப் மாறாமல் ரொம்ப சாஃப்டாக வரும். பிகினர்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேப்பரில் ஆயில் பேப்பரில் தடவி பாருங்கள். கேரளாவில் இதே மடக்கு கொழுக்கட்டை வந்து நல்லா இலையில வச்சு அழகாக ஒரு நூல் கட்டி அதை வந்து அவங்க அடைன்னு சொல்லுவாங்க. இதே ப்ரொசீஜர் தான், ஆனால் வந்து இலையில கட்டி வேக வைக்கணும். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு அடுத்த கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. எள்ளு கொழுக்கட்டையும் லைட்டாக ஓரத்தில் மடித்து விட்டால் அது ஒரு டிசைன் ஆயிடும் நமக்கு. எல்லா எட்ஜஸையும் லைட்டாக மடித்து விட்டுறலாம். இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொழுக்கட்டையெல்லாம் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லி பானையை நல்லா காய வச்சு நான் மேல் தட்டில் வச்சுருக்கேன். கீழ்த்தட்டில் வச்சா கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் வடிகிற மாதிரி இருக்கும், அதனால் மேல் தட்டில் வச்சுருக்கேன். எல்லா கொழுக்கட்டையும் வச்சு ஒன்றுனா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 10 minutes மட்டும் போதும் நமக்கு கொழுக்கட்டை வேக வச்சு எடுக்கிறதுக்கு. ரொம்ப ஜாஸ்தி வேக வச்சாலும் உங்களுக்கு வந்து கல் மாதிரி இறுகிடும். அதனால் டைமிங் பார்த்துக்கோங்க கரெக்டாக. முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஒரு 10 minutes கொழுக்கட்டையை வேக வச்சிடலாம். கொழுக்கட்டை இப்போ வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா பளபளன்னு இருக்குது. கையில் தொட்டு பார்த்தோம்னா நமக்கு அந்த பிசுப்பு இல்லாமல் இருக்கணும், அதுதான் கரெக்ட் பதம். எல்லா கொழுக்கட்டையும் நமக்கு அழகாக வந்துருச்சு. விநாயகர் சதுர்த்திக்கு நல்லா வச்சு நம்ம கொண்டாடலாம். அதே மாதிரி சாதாரண நாட்டிலுமே பிள்ளைகளுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சத்தானது பாயில்டு ஐட்டம்ஸ் தான் பிள்ளைங்களுக்கு ஜாஸ்தி கொடுக்கணும், ஸ்நாக்ஸ் எல்லாம்.